சரிகமபா ஃபைனலுக்கு முன்னாடியே பவித்ரா அவர்கள் எலிமினேட் ஆகிருவாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஜீ தமிழ்ல ரசிகர்களோட ஃபேவரட்டான ஒரு ஷோவா சரிகமபா மாறியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பல சீசன்கள் ரொம்பவே ஹிட் ஆகியிருக்கு. குறிப்பா இந்த ஒரு சீசன் 5 மிகப்பெரிய அளவுல வைரலா போய்க்கிட்டு இருக்கு. மேலும் இந்த சீசன்ல ஏகப்பட்ட பேர் வந்து ரொம்பவே சூப்பரா பாடிட்டு இருக்காங்க. ரசிகர்களோட ஃபேவரட் அப்படின்னா செந்தமிழன், பவித்ரா, இனியா இவங்களெல்லாம் சொல்லலாம். அண்ட் இப்ப போட்டி அப்படிங்கிறது நார்மல் ஸ்டேஜ தாண்டி கொஞ்சம் பரபரப்பு கட்டத்த எட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, போன வாரம் வந்து விக்னேஷ் வெளிய போயிருந்தாரு. அதற்கு முன்னாடி டபுள் எவிக்ஷன் இருந்துச்சு. ஸோ, ஆட்கள் வேற நெறையா இருக்காங்க. இன்னும் 2 மாசம் மட்டும் தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இதுக்கப்புறம் யாரு ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, அவங்க மட்டும் தான் இந்த போட்டியில வந்து சர்வைவ் பண்ண முடியும். என்னதான் பீப்பிள்ஸ் ஃபேவரட்டாவே இருந்தாலும், ஓட்டுகள் அப்படிங்கிறது மிக முக்கியம். அத தாண்டி நல்லா பாடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது, பவித்ரா அவர்கள் ஃபினாலேக்கு போவாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. கடலூரை சேர்ந்த பவித்ரா ரொம்பவே நல்லபடியா தான் பாடி வந்துட்டு இருக்காங்க. கோல்டன் ஷவர்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரசிகர்களோட ஆதரவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லபடியா கிடைச்சிட்டு இருக்கு. இருந்தாலும் பவித்ராவ தாண்டி சிங்கர்ஸ் அப்படின்னா சுஷாந்திகா ரொம்ப சூப்பரா பாடி வந்துட்டு இருக்காங்க. அதே மாரி மேல்ல பார்த்தீங்கன்னா சபேசன் இருக்காரு இல்லையா? அவரும் ரொம்ப சூப்பரா பாடி வந்துட்டு இருக்காரு. இவங்கலாம் சிங்கிங் வைஸ் பயங்கர ஒரு காம்படிஷனா இருக்காங்க. என்னதான் சூப்பரா பாடினாலுமே மக்கள்ட்ட வரவேற்பு இருந்தாலுமே ஃபினாலேல போக போறது அப்படிங்கிறது ஒரு 5 பேர் தான். அதுலயும் ஃபர்ஸ்ட் வர போறது அப்படிங்கிறது ஒருத்தர் தான். ஸோ கண்டிப்பா வந்துட்டு அதற்கு மிகப்பெரிய அளவுல உழைக்கணும். அப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு இவங்களலாம் கம்பேர் பண்ணா பவித்ரா கொஞ்சம் நார்மலா தான் பாடி வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மெருகேத்தி நல்லபடியா பாடுனாங்கன்னா ஃபினாலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இவங்க கூட ஈக்குவலா அவங்களால போட்டி போட முடியலன்னா, ஃபினாலேக்கு முன்னாடி வெளிய போகவும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. பவித்ரா அவர்கள் இவங்க கூட பயங்கரமா போட்டி போட்டு ஃபினாலேக்கு போவாங்களா? முதல் பரிசு வாங்குவாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களோட ரசிகர்களுக்கு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க கூட காம்படிஷன் போட்டு பவித்ரா ஃபர்ஸ்ட்டுக்கு போவாங்களா? இந்த டைட்டில வின் பண்ணுவாங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சிவகார்த்திகேயன் அவர்களோட பராசக்தி படத்துல அப்பாஸ் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல் சமீபத்துல கிடைச்சிருக்கு. சுதா கோங்கரா அவர்களோட இயக்கத்துல சிவகார்த்திகேயன் அவர்களோட நடிப்புல பராசக்தி படம் ரொம்பவே விறுவிறுப்பா உருவாக்கி வந்துட்டு இருக்கு. இது சிவகார்த்திகேயனோட 25வது படம். அண்ட் இந்த ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா, ரவி மோகன் இருக்காங்க, அதர்வா இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஸ்ரீலீலா இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பட்டாளம் இந்த படத்துல இருக்காங்க. சமீபத்துல ராணா டகபதி இந்த ஒரு படத்துல ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம நியூஸா பார்த்திருந்தோம். அத தொடர்ந்து பிரபல நடிகரான அப்பாஸ் அவர்கள் இருக்கார் இல்லையா? அவரு இந்த படத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு கெஸ்ட் ரோல் பண்ண போறாராமா. அண்ட் சமீபத்தில அதற்கான ஷூட்டிங் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு படத்துல நாளுக்கு நாள் ஸ்டார் காஸ்ட் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமா போய்க்கிட்டே இருக்கு. அண்ட் ஷூட்டிங்கும் இன்னும் ஒரு ஷெட்யூல் மட்டும் தான் இருக்காமா. இந்த ஒரு படம் சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோனா இருக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்பவே அவரோட ரசிகர்களுக்கு எழுந்திருக்கு. மேலும் இந்த படம் இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற மாரி கூட கேள்விப்பட்டிருந்தோம். எப்படி இருக்க போகுது? என்ன ஆக போகுது? அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்பாஸ் அவர்களோட ரீஎன்ட்ரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.